மனதினில் பாரம் கலங்கின நேரம் வழிந்திடும் கண்ணீர் வெறுத்திடும் உலகம் இவைகள் யாவுமே என்னை சூழ்ந்திடும் போதும் நினைத்த மனமெல்லாம் கை உதறிடும் போதும் நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, என் கூட வாங்கப்பா. நாளிலே தாய் திருச்சபையோடு இணைந்து நாம் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தை பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே எல்லா இதயங்களுக்கும் ஊற்றாக இருப்பது இயேசுவின் திருவிதயம்தான். அந்த திருவிதயத்திலும் நம்மையே முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து நாம் அன்றாடுவோம். இந்த இயேசுவின் இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த அன்பு, கனிவு, பொறுமை, தாழ்ச்சி, மன்னிப்பு, இரக்கம், கருணை, பரிவு ஆகிய அனைத்து கொடைகளையும் நாமும் நமதாக்கிக் கொண்டு இயேசுவின் இதயத்தை நாமும் பிரதிபலிப்பவர்களாக வாழ வேண்டும் என்று இத்திருப்பலிலே நாம் அனைவரும் கொண்டாடுவோம். திருப்பலியை கல்வியானவர்களுக்கு கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்து என்று பார்த்து அதற்காக மனவரத்து இறைவனையும் மன்னிப்பு வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை சொல்கிறேன். இறைவனின் துணையால் சொல்லால் செயலால் கடமை தவறியால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் கொடுமையாவே வாழ்வதற்கு விடுதலையாவே சகோதர சகோதரிகளை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இறக்க வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்முடைய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இவ்வாறு விண்ணக படைகளின் ஊற்றாகிய திருநிலையத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை திருவார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழிதீர்த்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விடுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறைக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். பல்லவி. எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களோ உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைக்கப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடலும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். பல்லவி. இரண்டாம் வாசகம். குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 12 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்தால் எல்லா மனிதரும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பு உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரை இருந்தவர்கள் ஆதாமை கடவுளின் கட்டளை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கின்றார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும்
ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடை பலருக்கும் நிதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைத்திருவசனங்கள் 26 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தை விருப்பமின்றி தலையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இயேசுடைய திருவிதை பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். முன்னரில் சொன்னது போல இருதயம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாட்டிற்கும் ஆதாரமாக ஆணித்தரமாக இருக்கின்றது. இந்த இதயத்திலிருந்துதான் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, சமாதானம் ஆகிய கொடைகளை நாம் ஒவ்வொரு நாளுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியின் கனிகள், வரங்கள், கொடைகள் ஆகியவற்றில் நாம் வாசிப்பது அனைத்தையுமே இந்த இருதயத்திலிருந்து தான் வருகின்றது. ஆகவேதான் இயேசுடைய இதயம், நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய இதயம் எல்லா விதமான அன்பையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும் கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை இந்நாளிலே நாம் ஒவ்வொருவருமே உணர வேண்டும். அதனால்தான் இந்த இயேசுவின் திருஹதயம் என்று சொல்லுகின்ற பொழுது எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, கடவுள் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கின்றார். அந்த இயேசுவின் திருஹதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த இரக்கமும் சரி, பரிவும் சரி, கருணையும் சரி, மன்னிப்பும் சரி அளவிட முடியாதது. அதே போல அந்த இயேசுவின் திருஹதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த அன்பு, பரிவு, கருணை எல்லா மக்களுக்கும் தாராளமாக கொடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த இயேசுவின் திருஹதயத்துக்கு நாம் வணக்கமும் மரியாதையும் செலுத்தி நாம் அன்பு செய்கின்ற பொழுது அந்த இயேசுடைய அன்பை நாம் முழுவதுமாக அனுபவிக்க முடியும்.
எப்படி இந்த உலகத்தில் இயேசுடைய இருதயத்தையும் அன்னை மரியாயின் மாசற்ற திருதயத்தை பிரிக்க முடியாது என்பதை திருச்சபை வல்லுநர்கள் அழகாக எடுத்து கூறுகின்றார்கள். ஆகவேதான் இயேசுடைய திருதய பெருவிழாவை இந்த மாதமும் மரியாளின் மாசற்ற திருதய பெருவிழாவை ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த மரியாளின் மாசற்ற திருதய பெருவிழாவை மறைந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1944ஆம் ஆண்டு மரியாளின் மாசற்ற திருதயத்திற்கு பெருவிழா எடுத்து நாம் சிறப்பிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். அந்த 1944ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி நாம் மரியாளினுடைய மாசற்ற திருதய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த 2 இதயங்களில் வரக்கூடிய அந்த கருணை, அந்த மன்னிப்பு, அந்த சமாதானம் ஆகிய கொடைகளை நாம் ஒவ்வொரு நாளுமே நமதாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருடைய இதயமும் இயேசுடைய திருவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், ஒத்து போகக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்படி இயேசுடைய இதயம் மன்னிப்பால் கனிந்திருக்கின்றதோ, கருணையால் நிரம்பியிருக்கின்றதோ, பரிவால் முழுமையாக இருக்கின்றதோ, அதே போல நம்முடைய இதயமும் இயேசுடைய இதயத்தோடு ஒத்து வாழுகின்ற பொழுது அந்த இயேசுவின் இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த மன்னிப்பும் கருணையும் நாமும் நமதாக்கி கொண்டு வாழ முடியும். இந்த நாளிலே இயேசுடைய திருதய பெருவிழா நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, அந்த இயேசுவின் திருதய பெருவிழாவில் நாம் நமக்கு நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, அந்த இயேசுவின் நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இயேசுடைய இதயம் எப்படி கனிவுள்ள இதயமாக இருக்கின்றதோ, இறங்கக்கூடிய இதயமாக இருக்கின்றதோ, பரிவு காட்டக்கூடிய இதயமாக இருக்கின்றதோ, அதே போல நம்முடைய இதயமும் இயேசுடைய இதயத்தை போல கனிவுள்ள இதயமாக, மன்னிக்கின்ற இதயமாக, அன்பு செய்யக்கூடிய இதயமாக, இரக்கம் காட்டக்கூடிய இதயமாக, கருணை கொடுக்கக்கூடிய இதயமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் இயேசு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே இயேசுடைய இதயத்தை சிந்தித்து பார்க்கக்கூடிய நாம் நம்முடைய இதயத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். கடந்த காலங்களில் நம்முடைய இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கனிவுள்ள இதயமாக இருக்கின்றதா, அல்லது கல் நெஞ்ச இதயமாக இருக்கின்றதா? நாம் பிறரை மன்னிக்கின்றோமா, பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா, பிறருக்கு பரிவு காட்டுகின்றோமா, பிறருக்கு கருணை காட்டிக் கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்து இயேசுடைய எப்படி காலமாக நம்முடைய முன்னோர்களுக்கும், மூதாதையர்களுக்கும், பெரியவர்களுக்கும் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, அதே போல இயேசுவின் திருதயத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் இதயமும் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இயேசுடைய திருதயத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் இயக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நாளிலே இயேசுவின் முன்பாக வைத்து நாம் ஜெபிப்போம். இயேசு உண்மையாகவே அவருடைய இதயத்தின் வழியாக நம்முடைய இதயங்களை வழிநடத்துவார். நம்முடைய இதயங்கள் அனைத்தும் இயேசுடைய இதயத்தை மையப்படுத்திய வாழ்வு வாழ்ந்திருந்தால் நம்முடைய வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானம் நிரம்பும். ஆகவே இந்த நாளிலே இயேசுவின் திருதய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் நம்முடைய அனைவரும் இதயமும் இயேசுவின் திருதயத்தோடு ஒத்திருந்து வாழ வேண்டும். இயேசுடைய இதயத்தை நம்முடைய இதயத்தின் மையமாக வைத்து வாழ வேண்டும் என்றும், தொடர்ந்து அந்த இயேசுடைய அந்த அனைத்து விதமான நற்குணங்களும் நம்முடைய இதயத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்றும் இத்திருப்பலிலே நாம் கொண்டாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வாழ்வு
அன்பானவர்களே, நம்முடைய மன்றாட்டுகளை, தேவைகளை, விண்ணப்பங்களை நேசிக்கும் திருத்தின் வழியாக ஆண்டவரிடம் ஒப்படைத்து மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றே என் இறைவா, உமது இரக்கத்தினால் இந்த கொரோனா தொற்று விளக்கவும், அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், இந்த நோய் நீங்க போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவலர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் நாயகனே என் இறைவா, இன்று ஊரடங்கினால் முடங்கி இருக்கின்ற சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற 4 மாவட்ட மக்களுக்கும் நல்ல பாதுகாப்பு கிடைக்கவும், அவர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும், நோயிலிருந்து விடுதலை பெற்று நற்சுகத்துடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாய் தந்தைமான இறைவா, இதோ இந்த நாளிலே பலவிதமான சூழ்நிலைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். உமது திருத்திலிருந்து வரக்கூடிய அந்த கருணை பருவை கொண்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இந்த தொற்று நோயிலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை அளித்தல் வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். அன்பின் பரலோக தந்தாய், இதோ இந்த நாளிலே யார் யாருக்கெல்லாம் மன்னிப்பு தேவைப்படுகின்றதோ, யார் யாருக்கெல்லாம் அன்பு தேவைப்படுகின்றோ அவர் அனைவரையும் இந்த நாளை நினைத்து பார்க்கின்றோம். இது இந்த நாளில் இயேசுவின் திருதை பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அனைவருக்குமே அன்பும் ஆதரவும் மன்னிப்பும் பரிவும் இரக்கமும் கிடைக்க வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, இதோ நாங்கள் விடம் எழுப்பில் எங்கள் அனைத்து மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவி சாய்த்தள்ளும் இன்னும் எங்களது தேவைகள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்றன. அந்த தேவைகள் அனைத்தையும் அறிந்தவராய் இருக்கக்கூடிய நீர் நிறைவேற்றி அதை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம்.
ஏனாலுமே விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் நம்மை எங்களுக்காக கையளித்தார். புத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வடிந்தோட செய்தறினார். இதிலிருந்து திரு அவை நல்வடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் பிறந்த தினம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்படைக்கு முற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் புகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வாழ்ந்தவர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஆக்கிரமிட தூயாவை பிடித்து எங்கள் ஒவ்வொருவரையும் காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டியுள்ளோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறிடமாக. அவர் பாடுபட உலகம் அடைந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி நம் சிடலுக்கு அளிக்காமல் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் நேரடியான உடன்படிக்கை உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
திருமணத்தோராய் பொழிச்சு பெற்றுக் கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரின் விசுவாசங்களை கண்ணோக்கி எங்களுக்கு ஒரு அமைதி கொண்டு வளைத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறே, இறைவனின் பாவங்களை நாம் போக்கி தவறி செம்மறை தேர்ந்தெடுத்து அழைப்பு பெற்றிடக்கூடிய நாம் ஒருவருமே பேர் பெற்றோர். ஆசை திருவுருத்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்து இருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். Amen.
எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்துக்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயை எங்களுக்கு உதவி அருளும். ஆமென்.